Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அரே ஃபங்க்ஷன்ல ஷஃபிள் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன். சோ நான் டைரக்ட்டா என்னோட PHP tag நான் ஓபன் பண்ணிக்கிறேன். என்னோட PHP tag நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூஸை முதல்ல அரே வேரியபிள்ஸா நான் கன்வர்ட் பண்ண போறேன். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா $name = நான் ஒரு வேல்யூஸ் கொடுக்க போறேன். அது அரேவா சேஞ்ச் பண்றதுக்காக அரே அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுக்குள்ள நம்மளோட வேல்யூஸை நம்ம கொடுத்துக்கலாம். சோ ராம் நெக்ஸ்ட் ஷாம் அகைன் இன்னொரு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். குமார் நெக்ஸ்ட் ஒன் அனு. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். print underscore rல நான் என்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா என்னோட வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். சோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம browserல போய்ட்டு ரன் பண்ணி பார்த்தறலாம். shuffle.php நம்ம கொடுத்த வேல்யூஸ்க்கு பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ராம் ஷாம் குமார்னு கொடுத்திருந்தோம். அரேவா மாத்தனதுனால நமக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர்ல நம்ம வேல்யூஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? 0ல ராம்னு ஸ்டோர் ஆயிருக்கு, 1ல ஷாம், 2 குமார், 3 அனு. ஓகேங்களா? இப்போ இதுல ஷஃபிள் அப்படிங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம நார்மல் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண வேல்யூஸை அரேவா கன்வர்ட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸ் நமக்கு அந்த ஷஃபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரேண்டமா ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகும். ரேண்டம் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் அந்த வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு ஷஃபிள் ஆகும், பட் இண்டெக்ஸ் நம்பர் நமக்கு மாறாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். ஷஃபிள்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேரியபிள் நேம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது ராம் தான் கொடுத்துருந்தோம். நம்மளோட வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு அந்த நம்பரோட நியூமரிக் ஆர்டரில் நமக்கு சேஞ்ச் ஆகும் மொழியே நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் எப்பயுமே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அகைன் நான் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் வேல்யூஸ் மட்டும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும், பட் நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் நமக்கு மாறாது. ஓகேங்களா? மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjust.com விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.